கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரெடிட் கார்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆத்திர அவசரத்துக்கு சொந்தக்காரன் ஃப்ரெண்டு கூட காசு கொடுக்க மாட்டான், பட் கிரெடிட் கார்டு நம்மளை நம்பி காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ கிரெடிட் கார்டு ஒரு சூழ்ச்சி, நம்மளை பொறியில சிக்க வச்சு மாட்டி விட்டுரும், அதனால டேஞ்சர்ப்பா கிரெடிட் கார்டு, அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, கிரெடிட் கார்டு நல்லதோ கெட்டதோ அது பர்சன் அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஒரே கிரெடிட் கார்டு தான், பட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒருத்தவங்க கிரெடிட் கார்டை சரியான முறையில பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு குட். இன்னொருத்தவங்க இந்த கிரெடிட் கார்டு சரியான முறையில பயன்படுத்தலைன்னா அவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு பேட். ஆனா நம்மளுடைய லைஃப்ல நிறைய பேரை பார்த்திருப்போம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க. அவங்க எல்லாருமே கிரெடிட் கார்டு வேணாம்ப்பா, கிரெடிட் கார்டு சரியான பிரச்சனை அப்படின்னு தானே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கான வழி என்ன, கிரெடிட் கார்டை எப்படி சரியான முறையில் நம்ம பயன்படுத்தலாம், அண்ட் கிரெடிட் கார்டில் நம்ம செய்யக்கூடிய 8 முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன, அதை ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 1, நம்மளுடைய ஆனுவல் ஃபீ இருக்கு இல்லையா, அதை கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாமலே நம்ம பே பண்ணிடுறோம். இதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தப்பு. ஆக்சுவலி 70% ஆஃப் த பீப்புளுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாது. எதுக்கு நான் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசணும், இது என்னோட ஃபீ, அவங்க தானே கட்ட சொல்லி கொடுத்தாங்க, அதனால தான் நான் பே பண்றேன் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறீங்க. ஆனா நிஜமாவே இந்த ஆனுவல் ஃபீயை நம்மளால நெகோஷியேட் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, கிரெடிட் கார்டில் கட்டக்கூடிய எல்லா ஃபீஸை கூட நம்மளால நெகோஷியேட் பண்ண முடியும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். என்கிட்ட ஒரு 4-5 கிரெடிட் கார்டு இருக்கு. எதுக்குமே நான் ஆனுவல் ஃபீ கட்டுறது இல்லை. ஏன்னா நான் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பேசி என்னோட விஷயம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அது எப்படி இந்த ஆனுவல் ஃபீலாம் ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பாக ஓகே சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு தேவை அவங்களுடைய கஸ்டமர்ஸ் தான். அவங்க கஸ்டமர்ஸ் அவங்க கூட டிராவல் பண்ணணும். அண்ட் கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கும் தெரியும். அதனால பேங்க்ல இருக்கிறவங்க நீங்க ஒரு நெகோசியேஷன் கேட்டு போறீங்க அப்படின்னா நோ சொல்றதுக்கு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்களா, ஆனுவல் ஃபீ இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால அதுக்காக 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் நீங்க போய் கேட்கலாம். மிஸ்டேக் நம்பர் 2, நம்ம எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம். ஆனா நம்மளுடைய கிரெடிட் லிமிட் இருக்கு இல்லையா, அதை எத்தனை பேர் ஜாஸ்தி பண்றோம்? எல்லாருக்கும் ஒரு பயம், ஜாஸ்தி பண்ணிட்டா நம்மளுடைய செலவும் ஜாஸ்தி ஆயிரும், அப்புறம் நமக்கு தான்ப்பா பிரச்சனை, எதுக்கு இது வேண்டாத வேலை அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமரே என்ன தெரியுமா, கிரெடிட் கார்டு வாங்கும்போது உங்களுக்கு கரெக்டா ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரெடிட் கார்டே வாங்கக்கூடாது. 2வது பாயிண்ட், நான் கம்மியாக தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். உங்களுடைய லிமிட் கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக இருக்கலாம், பட் செலவு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட கைக்குள்ளே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கிரெடிட் கார்டினுடைய லிமிட் ஒரு மாதத்துக்கு 50,000 வச்சுக்கோங்க. 50,000 அதில் உங்களுடைய செலவு 20,000க்கு பண்ணிடுறீங்க. 20,000 பண்ணீங்க அப்படின்னா யூட்டிலைசேஷனுடைய பெர்சன்டேஜ் 40% இருக்கு. இப்போ உங்களுடைய கிரெடிட்டோடைய யூசேஜ் இருக்கு இல்லையா, அது 5 lakh வரைக்கும் இருக்கு. அதாவது நம்மளுடைய கிரெடிட் லிமிட் ஜாஸ்தியா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. 5 lakh வரைக்கும் நீங்க செலவு பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துக்கு. ஆனா உங்களுடைய செலவு நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னா அதே 20,000 தான் பண்ணிருக்கீங்க. 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்கு, ஆனா செலவு 20,000 வரைக்கும் தான் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுடைய யூட்டிலைசேஷன் பெர்சன்டேஜ் 4% தான் இருக்கும். இதுலயே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். யூட்டிலைசேஷன் பெர்சன்டேஜ் 40 ஜாஸ்தியா இருக்குமா, 4 ஜாஸ்தியா இருக்குமா? பெர்சன்டேஜ் படி 40 ஜாஸ்தியா இருக்கும். பட் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோருக்கு எது ஜாஸ்தி, எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா 4% இருக்கு இல்லையா, அதுதான் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ உங்களுடைய அந்த கிரெடிட் லிமிட் ஜாஸ்தியா இருந்து செலவு கம்மியா பண்ணீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஜாஸ்தியா இருக்கும், அண்ட் சிபில் ஸ்கோரும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுடைய லிமிட்டை ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுடைய அந்த கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றதன் மூலமா சிபில் ஸ்கோர் ஈஸியா ஃப்ரீயா அந்த ஸ்கோர் உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும். மிஸ்டேக் நம்பர் 3, நம்ம செய்யற மிஸ்டேக் என்ன தெரியுமா? 3rd மிஸ்டேக். உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு, நீங்க கிரெடிட் கார்டு வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஆனா அந்த கிரெடிட் கார்டை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் பேங்க் கிட்ட போய் கேட்காததே மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. ஆக்சுவலி ஒரு புது கஸ்டமர் கிட்ட எந்த பேங்காக இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன, அவங்க இந்த பணத்தை திருப்பி கட்டிடுவாங்களா, அவங்கனால இது எலிஜிபிளாக செய்ய முடியுமா, இவங்க ஒரு கேப்பபிளான ஒரு பர்சனா அப்படின்றது தெரியாது. ஸோ நியூ பர்சன்ஸுக்கு இந்த மாதிரி கார்டு அப்கிரேட் பண்ணுறதோ இல்லை ப்ரீமியம் கார்டு கொடுக்குறதோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கார்டு வாங்கி அதை ஒரு 2லேருந்து ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணணும். ஸோ அதன்படி உங்கள் பேங்க் உங்களுடைய டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குது, கிளியராக வச்சுருக்கீங்களா, கரெக்டாக பே பண்ணுறீங்களா, உங்களுக்கு நிஜமாவே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கிரெடிட் கார்டை அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, பேங்க்குக்காரவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். அது மட்டும் நம்ம செஞ்சால் போதும். பேங்க்குக்காரவங்க நமக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும், அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும், கஸ்டமர்ஸை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதான் நினைப்பாங்க. நம்ம எனக்கு அப்கிரேட் பண்ணி கொடுங்கன்னு மட்டும் கேட்டால் போதும், அவங்க அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க. மிஸ்டேக் நம்பர் 4, நம்மளுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸை சரியாக யூஸ் பண்ணாதது. நீங்க ஆச்சரியப்படலாம், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிரெடிட் கார்டில் இருக்கா அப்படின்னு கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணாதனுடைய பர்சன்ஸோடைய டீடைல்ஸை செக் பண்ணா 40லேருந்து 50% ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்றதே இல்லை. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாதனால என்ன ஆக போகுது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. சரி யுவராணி, இப்போ நீ சொல்லிட்ட கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு. எவ்வளோ யூஸ் பண்ணலாம்? எனக்கு கிரெடிட் கார்டு வாங்கி ஒரு 3லேருந்து 4 வருஷம் ஆச்சு நான் கிரெடிட் கார்டு வாங்கி. அப்போ எனக்கு இன்னும் நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், இப்போ போய் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம். பட் ரிவார்ட் பாயிண்ட்ஸுடைய வேலிடிட்டி 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதனால அப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி அதை ப்ராப்பரா ரெகுலரா செக் பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். மிஸ்டேக் நம்பர் 5, நம்மளுடைய கிரெடிட் கார்டு பில்லை மினிமமா கட்டுறது. எப்போதுமே கிரெடிட் கார்டு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதனுடைய பில் பேமெண்ட்ல 2 ஆப்ஷன் இருக்கு, 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்று நீங்க மினிமம் பேமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்டையர் அமௌண்ட்டுமே பே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேங்க்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், என்டையர் அமௌண்ட்லாம் என்னால் ஒரே மூச்சில் கட்ட முடியாது, அதனால ஒரு மினிமம் பேமெண்ட்டை இப்போ கட்டி வைக்கிறேன், பிகாஸ் மாதம் இதை கட்டி வைக்கணும், இல்லைனா இதுக்கு வேற ஒரு பெனால்ட்டி போடுவாங்க, அதனாலேயே பயந்துட்டு ஒரு மினிமம் பேமெண்ட்டை நம்ம கட்டி வச்சிருவோம். ஆனால் நம்ம செய்கிற மிஸ்டேக்கே இங்கே தான் இருக்குது. நிறைய பேத்துக்கு இது தெரியறதில்ல. நீங்கள் ஒரு மினிமம் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்டையர் அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டீங்க, மிச்சம் இருக்க அமௌண்ட்டுக்கு 30லேருந்து 40% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்போது தேவையில்லாமல் நம்ம கட்டாத பணத்துக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வேற போட்டு கட்டணும். அதனால எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்டையர் பில் பேமெண்ட்டையும் கட்டிடுங்க. மிஸ்டேக் நம்பர் 6, நம்ம செய்யக்கூடிய 6வது மிஸ்டேக் என்னன்னா நம்மளுடைய பழைய கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிடுறது. நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும் புதுசாக கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக. அதுதான் புது கார்டு வாங்க போகிறோமே, அப்புறம் எதுக்கு பழைய கார்டு அப்படிங்கிறதுனால பழைய கார்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன தெரியுமா பண்ணுறோம், இந்த பழைய கார்டை க்ளோஸ் பண்ணி ஒரு புது கார்டு வாங்குறோம் அப்படின்னா உங்களுக்கு புதுசாக தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி புதுசாக தான் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் புதுசாக வர மாதிரியே இருக்கும். ஆனால் இதுவே உங்களுடைய பழைய கார்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் உங்களுடைய டிரான்சாக்ஷனை பார்ப்பாங்க, வரவு செலவை பார்ப்பாங்க, எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்குக்கு ஒரு ரிலேபிளான ஒரு கஸ்டமர் ஆகிடுவீங்க. பேங்க்குக்கு ஒரு நம்பகத்தகுந்த ஒரு கஸ்டமர் தான் எப்போதுமே தேவை. ஸோ உங்களுடைய இந்த டிரான்சாக்ஷன் பழைய கார்டு நீங்கள் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். லென்த்தாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் கொஞ்சம் ஹையாக இருக்கும், குட்டாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உங்களுடைய ஓல்டு கார்டை சேஞ்ச் பண்ணாமல் அதை கன்வெர்ட் பண்ண பாருங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனுக்கு உங்களுடைய பழைய கிரெடிட் கார்டை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பேங்க்ல உங்களுடைய அக்கௌண்ட்டையோ டிரான்சாக்ஷனோ இன்னும் மெயின்டைன் பண்ணலாம். அந்த பேங்க்குக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், சிபில் ஸ்கோர் ஜாஸ்தி ஆகும். மிஸ்டேக் நம்பர் 7, கிரெடிட் கார்டை கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க கிரெடிட் கார்டை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறவங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். என்ன தெரியுமா, உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட்டில்
1 to 30% மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சோ நீங்க 30%க்கு ஜாஸ்தியா செலவு பண்றீங்க இல்லனா சுத்தமா செலவே பண்ணல அப்படின்னு வெச்சுக்கங்களேன். இந்த ஒரு டிரான்சாக்ஷன் இதையும் பாப்பாங்க, பேங்க் கனெக்ட் பண்ணுவாங்க. ஐயோ இவங்க 30%க்கு ஜாஸ்தியா செலவு பண்றாங்க, இவங்கனால அவங்களோட ஸ்பெண்டிங்க வந்து கம்மி பண்ண முடியாது, அதனால இவங்க நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொன்று 0% சுத்தமா யூஸே பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க தேவையே இல்லை. அதனால நீங்க அந்த பேங்க்குக்கு ஒரு ரிலேபிளான பர்சனா கஸ்டமரா இருக்க மாட்டீங்க. ஸோ என்ன தெரியுமா பண்ணணும், உங்களுடைய செலவுகளை கரெக்டா பண்ணணும், அதே டைம்ல டைமுக்கு அதை ரீபேமெண்ட் பண்ணிடணும். மிஸ்டேக் நம்பர் 8, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அதனால தான் நான் கடைசியா சொல்றேன். நம்மள நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றோம், புதுசா கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நிறைய பேங்க்கை அப்ரோச் பண்ணி அப்ளை பண்றோம். எதனால நமக்கு நிறைய கிரெடிட் கார்டு தேவைப்படுது? ஒன்று, நம்மளுடைய செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டால நம்மளால பூர்த்தி பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் இன்னும் நிறைய கிரெடிட் கார்டெலாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு கிரெடிட் கார்டில் வாங்கக்கூடிய அமௌண்ட்டை மறுபடியும் கட்டாமல் விட்டுருப்போம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்காக இன்னொரு பேங்க்கில் போய் இன்னொரு கிரெடிட் கார்டு அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய டேட்டா எல்லாமே பேங்க் கையில் தானே இருக்குது. அவங்க என்ன தெரியுமா டிசைட் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு ஃபினான்ஸ் ரொம்ப சரியா இல்லைப்பா, அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்டேபிளான கஸ்டமர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்க மைண்டில் வந்துடும். இதனால என்ன ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு இடத்துல போய் இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இன் ஃபியூச்சர் உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் தேவைப்படுது, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா பேங்க் சைட்லேருந்து டிசைட் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு வரவு செலவுகளே ஒழுங்காக பார்க்க தெரியாது, நம்ம இவங்களை நம்பி எப்படி இவ்வளோ லட்சம் காசு கொடுக்குறது, எப்படி அவங்க திரும்பி நமக்கு ரீபே பண்ணுவாங்க, அவங்க மேலே எப்படி நம்ம நம்பிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வந்துடும். அதனால உங்களுக்கு லோன் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதோட மட்டும் நின்றுடாது, சிவில் ஸ்கோரும் ரொம்ப கம்மியாயிடும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா, ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஒரு அழகா கரெக்டா எந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குன்னு தோணுதோ அந்த கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்ணணும். அதோட மட்டும் நிறுத்திடாம அந்த கிரெடிட் கார்டில் 2ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா புது கிரெடிட் கார்டெலாம் வாங்கிடவே கூடாது. அந்த கிரெடிட் கார்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப்படியே அப்கிரேட் பண்ணுறதுக்கு பேங்க்காரவங்க கிட்ட போய் கேட்கணும். இப்படி தான் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதன் மூலமாக எந்த விதமான பிரச்சனையுமே வராது. இந்த 8 மிஸ்டேக்ஸ் மட்டும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க தப்பே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு ஒரு சாபக்கேடெலாம் கிடையாது. கிரெடிட் கார்டு நிஜமாவே நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்ல, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு தொழிலதிபரா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க, அப்படி இல்லைன்னா என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் உங்க மைண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களை கைட் பண்றதுக்காகவே நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்ல எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த தொழிலை நீங்க நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்ல மென்டர் மூலியமா நீங்க கத்துக்கலாம். டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களும் தொழிலதிபர் ஆகலாம்.